வெல்கம் டு ராயல் சமையல். இன்றைக்கி நம்ம மசால் தோசை எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். மசால் தோசைக்கு மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா. அது சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுக்கலாம். நான் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு அதில் ஆட் பண்ணி கடுகு நல்லா வெடித்து பொரிஞ்சு வரட்டும். அது வெடிக்கிற டைமில் 1 டீஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு இதெல்லாமே ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் கருவேப்பிலையோடு சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடாமல் மிதமான சூட்டில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை கொட்டிடலாம். வெங்காயம் எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறமா நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், வதக்கிக்கலாம். வெங்காயம் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நான் இதுலேயே உப்பு ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் சீக்கிரமாக நமக்கு வதங்கும். அதனால் இந்த மசாலாவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை இதுலேயே ஆட் பண்ணிடுறேன் நான். ஸோ எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பை ஆட் பண்ணுங்கள். நான் 8 to 10 நம்பர் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 இன்ச்சு பெரிய அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். அதை நல்லா சின்னதாக நறுக்கி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சியோட ஃப்ளேவர் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தக்காளி நமக்கு குழஞ்சா மாதிரி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வதங்குற டைமில் நமக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. நான் 8 to 10 நம்பர் உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தேன். இந்த தண்ணியை ட்ரைன் பண்ணும்போது ஃபுல்லாகவே நீங்கள் ஊற்றிடாதீங்க. ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு தண்ணியை. ஏன்னா நமக்கு உருளைக்கிழங்கு கொட்டி வேக வைக்கும்போது நமக்கு மசாலா திக்காகும் இல்லையா, அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி மத்திச்சு விட்டுருங்க. 1 2 ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் மீடியமாக நம்ம அதை மத்திச்சு விட்டுச்சுக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி எனக்கு வதங்கிடுச்சு. அதில் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள். ஏன்னா இந்த மசாலாவுக்கு மஞ்சத்தூள் ரொம்ப முக்கியமானது. அதனால் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நான் மிளகாய் வேறு போட்டிருக்கேன், பச்சை மிளகாய். அதனால் நான் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் மசாலாவை போட்டு அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த உருளைக்கிழங்கு தண்ணி இதில் ஊற்றி நல்லா நான் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். ஸோ மசாலா நமக்கு பச்சை வாசனை போயிருக்கணும். பச்சை வாசனை போய் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நமக்கு தோணும் போது நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு மத்தி சூட்டு வச்சோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதில் கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக அந்த உருளைக்கிழங்கோட வெள்ளை கலர் அது தெரியாமல் நம்ம மசாலா எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா திக்காக இருக்க மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் லைட்டாக உருளைக்கிழங்கு தண்ணியை தொளிச்சு விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலா பூரிக்கிழங்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோசையை நம்ம ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். தோசை மாவு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம தோசைக்கல்லில் சூப்பராக ஒரு தோசையை ஊற்றிக்கலாம். நீங்கள் தோசை சில பேர் மெல்லிஸாக ஊற்றி அதில் மசாலா வச்சு சாப்பிடுவாங்க. சில பேர் திக்காக ஊற்றி அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா வச்சு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தோசையை ஊற்றிக்கோங்க. மசாலாவை வச்சுட்டு நம்ம சூப்பராக நல்லா திக்காக மசாலாவை வச்சு நம்ம இந்த தோசையை ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அருமையான டேஸ்டியான கடையில் செய்கிற மாதிரியே மசால் தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக இந்த மசால் தோசை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் அப்கமிங் வந்துகிட்டே இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை.